ஹாய் கைஸ், வெல்கம் டு குரு கிவ்ஸ் சேனல். இந்த உலகத்துல ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு கேமரா முன்னாடி பேசுறேன், நான் ஒரு மனுஷனா இருக்கிறேன். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, நீங்க ஒரு மனுஷனா இருக்கிறீங்க. உங்களை சுத்தி ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த மனிதர்கள்லாம் எங்க இருந்து வந்தாங்க? மனிதர்கள் குரங்குல தான் உருவானாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே படிச்சுட்டு இருக்கிறோம், தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த குரங்குல மனிதன் உருமாறுறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த குரங்குகள் எப்படி உருவானுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தா அப்படின்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பல்லாயிரம் கோடிக்கணக்கான வருஷ ரகசியங்கள் புரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மனிதர்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது எவ்வளவு பழமையானது, எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு விஷயங்களை கடந்து எவ்வளவு லட்சக்கணக்கான வருஷங்களை தாண்டி இந்த ஒரு நிலையை நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோட முடிவுல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ குரங்குகள் மனிதர்களை விட புத்திசாலியா? குரங்குகள்ல எத்தனை வகைகள் இருக்கு? எப்படி குரங்குல இருந்து மனிதர்கள் வந்து வந்தாங்க? முதல்ல இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. முதல்ல எப்படி உயிர்கள் வந்து தோன்றுச்சு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மனிதர்கள் எப்படி உருவானாங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் உருவாயிருச்சு, எல்லாமே உருவாயிருச்சு. சரி, அது வந்து உலகம் உருவானதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது பிக் பேங் தியரி அப்படிங்கிறதுல தான் உலகம் வந்து உருவானுச்சு. அதாவது ஒவ்வொரு அணுக்கள்ல இருந்து எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் உருவானுச்சு. அப்புறமேட்டு சோலார் சிஸ்டம் உருவானுச்சு, ஸ்டார்ஸ் உருவானுச்சு. இது எல்லாமே சயின்ஸ் நம்ம படிச்ச கதை. ஆனா இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா முதல் உயிரா வந்து புரோட்டோசோவா அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரி தான் வந்து தோன்றுது. இது வந்து 400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி. இந்த நுண்ணுயிரில தான் பாத்தீங்க அப்படின்னா ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் வருது. இதுல இருந்து செடி கொடிகள் வருது. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து தாவரங்கள் உருவாகுது. இதுல வந்து மீன்கள் வருது. மீன்கள் இருந்து நிலத்துக்கு மிருகங்கள் வருது. அப்படியே பெருகிட்டே போகுது. இது வந்து நமக்கு தெரிஞ்சது. ஆனா இதுல இருந்து எங்க இருந்து மனுஷங்க வந்தாங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட 400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமேட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம ரீவைண்ட் பண்ணி வந்தோம் அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அதாவது பர்காட்டோரியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரைமேட் இருந்திருக்கு. அதாவது மனிதர்களை பிரைமேட்ஸ்ல இருந்து உருவானாங்க அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிரைமேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குரங்குகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. குரங்குகள் மரத்துல வந்து தாவக்கூடியது, குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பான்சியா இருக்கட்டும், கொரில்லாஸ் இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பிரைமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த பிரைமேட்ஸ்க்கு எல்லாமே ஆதி மூதாதையரா ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகம் தான் வந்து வாழ்ந்திருக்குது. அது மிகப்பெரிய அப்படின்னு ரொம்ப பெரிய மிருகம் கிடையாது, ரொம்ப சின்ன மிருகம் தான். அது மரத்திலே சுத்தி திரியக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பர்காட்டோரியஸ் அப்படிங்கறத 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி மடகாஸ்கர் அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த இடத்துல இதுதான் வந்து உயிர்கள் உருவானதுக்கு அப்புறம் தோன்றின முதல் பிரைமேட். அதாவது நம்மளுடைய மனிதர்களுக்கு எல்லாமே வந்து ஆதியா உருவான ஒரு முதல் உயிர் அப்படின்னா இந்த பர்காட்டோரியஸ் தான் சொல்லி ஆகணும். மனிதர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம், அது எப்படி இருக்குங்கிறது இந்த போட்டோல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சோ இத வந்து ஷிருஸ் இல்லனா லீமர்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த ஒரு வகையை சேர்ந்த இந்த உயிரினங்கள் அதுக்கப்புறமேட்டு என்ன எவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா அப்படியே வந்து 5.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து போனோம் அப்படின்னா கார்போலிஸ்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அதாவது மனிதர்களுக்கு எல்லாமே வந்து ஆதி மூதாதையர் அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. அந்த மிருகங்கள் இருந்து வளர்ச்சி அடைஞ்சு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த ஒரு மிருகம் வந்து உருவானதா சொல்லப்படுது. சோ இப்படி இந்த கார்போலிஸ்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உயிரினங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதாவது நகங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நகங்களை வச்சுதான் இது வந்து மரங்கள் அதிகமா ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கிளாஸுக்கு பதிலாக நகங்கள் இருந்திருக்கு. அதாவது கிளாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சிறுத்தை புலிக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஆனா இதுங்களுக்கு நகங்கள் தான் சின்ன சின்ன நகங்கள் வந்து சிறிய வகையில வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளவு சின்ன நகங்களை வச்சுதான் இந்த மிருகங்கள் எல்லாமே வந்து மரத்துல தாவி கிடைக்கக்கூடிய பழங்கள் இலைகளை தின்னுட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கு 5.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமேட்டு என்ன உருவாகி வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நார்த்தாக்டஸ் ப்ராசிமியான்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உயிரினம் இருக்குது. இந்த உயிரினம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே லீமர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயிரினங்களோட ரிலேட் பண்றாங்க. இது என்ன லீமர் அப்படின்னா இந்த குரங்குகள் எல்லாத்தையுமே பிரைமேட்ஸ் அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த பிரைமேட்ஸ் அப்படிங்கிற ஃபேமிலில இருந்தா அந்த லீமர் அப்படிங்கிற உயிரினமும் வந்து உருவாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஈஜிப்டோபித்தீசியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உயிரினம் தான் கிட்டத்தட்ட 3.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அச்சசல அப்படியே குரங்கோடைய மூதாதையர் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட குரங்கு மாதிரி ஒரு அமைப்பே இந்த ஒரு உயிரினத்துல தான் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இருந்தா குரங்கு அப்படிங்கிற மிகப்பெரிய இந்த உருவமா இருக்கட்டும், இந்த குரங்கு மாதிரியான தோற்றம் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு உயிரினத்திலிருந்து. இது 3.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஈஜிப்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இதோட பேர் வந்து ஈஜிப்டோபித்தீசியஸ் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட குரங்கு இருக்கும்போது மரங்கள்ல வந்து தாவ ஆரம்பிச்சது இந்த உயிரினம். இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட உயிரினங்கள் எல்லாமே ரொம்ப சின்னதா இருக்கும், மரங்கள்லயும் பொந்துக்குள்ளேயும் வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனா இவ்வளவு பெருசா குரங்கு மாதிரியான ஒரு உடல் அமைப்பு வந்ததுக்கு அப்புறமேட்டு மரங்கள்லயே வாழ்ந்து இப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மரத்துல தாவி மரத்துல கிடைக்கக்கூடிய பொருட்களாக சாப்பிட்டு வாழ ஆரம்பிச்சது அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது.
சோ இப்படி இந்த குரங்குகள் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு முதல் குரங்கா உருவானதுக்கு அப்புறமேட்டு இதுக்கப்புறமேட்டு என்ன உருவாது அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தான் ஏப்ஸ் அப்படிங்கிற உயிரினம் உருவாகுது. இந்த ஏப்ஸ் அப்படிங்கிறது தான் சிம்பான்சி, கொரில்லா இது எல்லாமே வந்து சம்பந்தப்பட்டது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதி மூதாதையரா தான் இந்த ஏப்ஸ் அப்படிங்கிற உயிரினம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏப்ஸ் உருவானதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரோகான்சல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உயிரினம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏப்ஸ்ல இருந்து. இந்த ப்ரோகான்சல் அப்படிங்கிற தோற்றமுடையவங்க வந்து கிட்டத்தட்ட குரங்கு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ரோகான்சல் அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய மனிதர்களுடைய 8 லட்சம் ஜெனரேஷன்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி மூதாதையர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி ரிவர்ஸ்ல நீங்க போங்க. 8 லட்சம் ஜெனரேஷனுக்கு முன்னாடி மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொந்தக்காரராக இருந்ததே இந்த ஒரு உயிரினம் தான். இந்த உயிரினம் தான் உலகத்துல எல்லா மனிதர்களும் உருவாக்கணும் அப்படிங்கிறது கூட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு எங்க போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ரீவைண்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ட்ரையோபித்தீசியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு ஏப் இதை வந்து சொல்றாங்க. அதாவது கொரில்லாஸ், சிம்பன்சி மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இதோட மூளை வளர்ச்சி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் குரங்குகள் வந்து உருவானதுக்கு அப்புறம் இதோட மூளை வளர்ச்சி ஜாஸ்தி அடைஞ்சு இது கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய உயிரினம் அப்படிங்கிறது கூட சொல்றாங்க. இதுக்கப்புறமேட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம போகும்போது ஆஸ்ட்ராலோபித்தீசியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆஸ்ட்ராலோபித்தீசியஸ் அப்படிங்கிற உயிரினம் தான் கிட்டத்தட்ட மாடர்ன் சிம்பான்சியோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிம்பான்சி எல்லாம் இருக்குல்ல, இதோடைய நெருங்கிய சொந்தக்காரர் தான் இந்த உயிரினம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா பசிச்சா சாப்பிடுறது, எது சரி எது தப்பு, அதாவது அதுக்கு தன்னை தற்காத்துக்கிறதுக்கு எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு சிறிய லெவல்ல காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது கொஞ்சமா மூளையை யூஸ் பண்ணக்கூடிய திறன் வந்து இதுக்கு வந்து மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உயிரினம் தான் 2 கால்ல நடக்க ஆரம்பிச்ச முதல் குரங்கு உயிரினம் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்காங்க. இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன உருவாயிருக்கு அப்படின்னா இந்த ஆஸ்ட்ராலோபித்தீசியஸ் அப்படிங்கறது தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய ஒரு குரங்கு வகை அப்படின்னு சொல்லப்படுது. குரங்குல இருந்து பிரிஞ்சு ஆஸ்ட்ராலோபித்தீசியஸ் அப்படிங்கிற பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல தான் இது வந்து 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், எது சரி எது தப்புன்னு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், சுத்தியுள்ள பொருட்களை வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மனிதனா உருமாறுது. இந்த ஸ்டேஜ் தான் வந்து ஹோமோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோமோ அப்படிங்கறதா மனிதர்களுக்கு தொடர்புடைய அந்த காலத்துல வந்த உயிரினங்களை வந்து குறிப்பிடுவாங்க. அப்படி ஹோமோ ஹபிலிஸ் அப்படிங்கறதா இந்த ஆஸ்ட்ராலோபித்தீசியஸோட யங்கர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமேட்டு வந்தது இந்த ஹோமோ ஹபிலிஸ். இந்த ஹோமோ ஹபிலிஸோட யங்கர் வெர்ஷன் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 15 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு உயிரினம் வந்து உருவாயிருக்குது. அதாவது குரங்குல இருந்து மனிதர்கள் உருவாகுனதுக்கு அப்புறமேட்டு ஆதி மனிதர்களா ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. இவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் இந்த ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து சூப்பரா வந்திருக்குது. இந்த ஹோமோ அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா மனிதர்கள் உருவானாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹோமோ அப்படிங்கிற பேர் வச்சு அதாவது ஆஸ்ட்ராலோபித்தீசியஸ் அப்படிங்கிற உயிரினம் உருவானதுக்கு அப்புறமேட்டு ஹோமோ ஹபிலிஸ்ங்கிறது, இந்த ஹோமோ அப்படிங்கிறது மனிதர்கள் போன்ற தோற்றம் கொண்டு மனிதர்கள் மாதிரியான பிஹேவியர்ஸ் கொண்டதுனால இந்த பேரை வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல தான் எக்ஸாக்ட்டா மனிதர்கள் மாதிரியான கேரக்டரிஸ்டிக்கே வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் வந்து ஹோமோ ஹபிலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற உயிரினம் தான் குரங்குல இருந்து மனிதனா வந்து உருவாகி அந்த மனிதனா உருமாறக்கூடிய அந்த ஸ்டேஜ் சொல்லுவோம்ல. இப்போ ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு அப்படின்னா அதாவது புழுல இருந்து பட்டாம்பூச்சி உருவாகும் போது நடுப்புற அது கிராஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜஸ் மாதிரி எப்படி குரங்குல இருந்து மனிதனா உருமாறக்கூடிய நடுநிலையில இருந்திருக்குது இந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற இந்த உயிரினங்கள். பார்க்கிறதுக்கு அப்படியே மனுஷங்க மாதிரியே இருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு உருவானாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரியான ஸ்கெலிட்டல் சிஸ்டம், ஸ்கெலிட்டல் ஃப்ரேம்வொர்க் இவங்க வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பிரெயின் டெவலப்மெண்ட் இவங்களுக்கு சூப்பரா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தான் மனிதர்கள் இன்னைக்கு உள்ள மாடர்ன் ஹியூமன்ஸ் நம்மள மாதிரியே 6 அடிக்கு உயரமா எந்திரிச்சு நிக்கிறாங்க, நடக்கிறாங்க, ஓடுறாங்க அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. இவங்க சுத்தியுள்ள பொருட்களை தனக்கு சாதகமா கொஞ்சம் பயன்படுத்த தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. இதுக்கப்புறமேட்டு யார் வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஹோமோ நியண்டர்தாலென்சிஸ் அப்படின்னு, அதாவது நியண்டர்தாலென்சிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு எல்லாமே வந்து மிகப்பெரிய ஆதி மூதாதையர் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தான் மனிதர்களுக்கு ரொம்ப நெருக்கமுடையவங்க அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து துணி எடுத்து போட்டுக்கிறதும், அது கிட்டத்தட்ட ஒரு ட்ரைபல் மாதிரியே வாழ்றதும், அதாவது வெப்பன்ஸ் தயாரிக்கிறதும், நெருப்பு தயாரிக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு அதாவது மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே வந்து செயல்பட ஆரம்பிச்சு மனிதர்கள் மாதிரியே அதாவது ஒரு சிவிலைசேஷன் நாகரிகம் மாதிரியே வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் குகைகள்ல வாழ்றதா இருக்கட்டும், வேட்டையாடி சாப்பிடுறதா இருக்கட்டும், இவங்களுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்துல இருந்து 50 வருஷங்களுக்கு முன்னாடி தான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹோமோ நியண்டர்தாலென்சிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உயிரினம்
உயிரினம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 3 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிற மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து ஃபார்ம் ஆனாங்க. இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஹியூமன்ஸ் நம்மளோட நெருங்கிய தொடர்புடையவங்க. இவங்க எல்லாமே வந்து 3 லட்சத்துல இருந்து 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு உருவான எல்லா உயிரினங்களையும் சம்பந்தப்பட்டவங்க இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு கூறுறாங்க. இந்த ஹோமோ சாப்பியன்ஸ்ல இருந்தா பாத்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் இவங்களுக்கு பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. இவங்களால வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா இவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கம்யூனிகேஷன் அப்படிங்கறதே இந்த ஒரு உயிரினத்துல இருந்தா வந்திருக்குது. இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் டெவலப் ஆனது. இதுக்கப்புறமேட்டு மனிதர்கள் ஃபேமஸ் ஆகாதது பரவ ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு இடமா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சாங்க. ட்ரைபல் கம்யூனிட்டி ஃபார்ம் ஆனிச்சு. இப்படிதான் அந்த காலகட்டத்தில் நாகரிகத்துல இருந்து ஆதி மனிதர்கள் வந்து தோன்றினாங்க. உலகம் ஃபுல்லா மனிதர்கள் பரவனாங்க. ஏகப்பட்ட கண்டங்கள் உருவானுச்சு, நாகரிகம் உருவானுச்சு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய உலகமா இவ்வளவு மனிதர்கள் உருவாகி இருக்குது. சோ இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு எவல்யூஷன் உருவாகி ஒரு சாதாரண சின்ன நுண் உயிரிலிருந்து குரங்கு வகையிலிருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இவ்வளவு பெரிய மூளை செயல்பாட்டு திறனோட நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு எத்தனை லட்சம் வருஷங்களா இருக்கு அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. சோ இப்படிதான் வந்து மனிதர்கள் உருவாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜஸா இருந்திருக்கு. சும்மா குரங்குல இருந்து உடனே வந்துடல. இதுக்கு முன்னாடி இவ்வளவு ப்ராசஸ்க்குள்ள இவ்வளவு எவல்யூஷனுக்குள்ள லட்ச வருஷங்கள் கணக்கா வந்து பல விஷயங்களுக்குள்ள எவால்வ் ஆகி பிரெயின் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாகி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி தான் மனிதர்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.